பலவிதமான போராட்டங்கள். அது மட்டுமல்ல, நம்மை பயமுறுத்துகிறது. இந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நம்மை பயமுறுத்துகிறது. எனவே தான் இந்த திருமறை சொல்லுகிறது, இவைகள் ஒரு பக்கம் இருக்க, சாத்தான், அதாவது உலகத்தில் அந்தகார சக்திகள், சோதனைகள், எதிர்மறையான சம்பவங்கள், இதைத்தான் இந்த இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் இவையெல்லாம் இருக்கும். இவைகளுக்கு மத்தியிலே அன்புக்குரியவர்களே, இந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், இந்த ரட்சிப்பிலே நீங்கள் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்க வேண்டுமானால், வேதம் சொல்கிற இந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். உங்கள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அதாவது கடந்த காலத்தில் மனம் விரும்பினது போல மனசும் மாமிசத்தை விரும்பினபடி செய்தோம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சென்ற வாழ்நாட்களில் புறஜாதியாருடைய இஷ்டத்தின்படி நடந்தது போதும். கடந்த நாட்களிலே அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் செய்கிறார், இவர் செய்தார், எனவே நானும் செய்கிறேன். அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டது போதும். அப்படியானால் அடுத்த வார்த்தை சொல்கிறது இப்பொழுது. திரும்ப சொல்கிறேன், சென்ற காலத்தில். அடுத்த வார்த்தை இப்பொழுது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால், முதல் வசனம் எப்படி சொல்லுகிறது, அவருடைய சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளாவிட்டால் இந்த பூமியிலே ரட்சிப்பில் நிலைநிற்பது மிக கடினமான ஒன்று. 4 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். திருமறை இருக்குமானால், நம்பர் 1, அவருடைய சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வசனம். 2வது சொல்லப்பட்ட 7ஆம் வசனத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அதே வசனத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே ஒரு வியாபாரம் பண்ணுகிற ஒரு முதலாளி தன்னுடைய வியாபாரத்திலே மிகுந்த கண்ணும் கருத்துமா இருக்கிறான். தன் முதலீடை அவன் இழக்க விரும்பவில்லை. அன்புக்குரிய, அதாவது நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அவனுடைய அந்த கேபிட்டல் முதலீட்டை அவன் இழக்க விரும்பவில்லை. அழிந்து போகிற ஒரு வியாபாரியே அப்படி இருக்குமானால், அன்புக்குரிய, தன்னுடைய முதலீடை அவன் ஒரு நாளும் இழக்க விரும்ப மாட்டான். அதற்குரிய ஆயத்தங்களை செய்வான். இரவும் பகலும் அதிலே யோசனையா இருப்பான். ஏனென்றால் அவனுடைய முதலீடு, அவனுடைய வாழ்க்கை, அது ஆதாரம். எனவே ஒரு வியாபாரி அதற்காக இரவும் பகலும் சிந்திக்கிறான், செயல்படுகிறான், மிகுந்த கருத்தாய், நான் சொன்ன போல தெளிந்த புத்தி உள்ளவனாய், எதை வாங்க வேண்டும், எதை விற்க வேண்டும், எங்கே வாங்க வேண்டும், அது எப்படியெல்லாம் சந்தையிலே கொண்டு போய் அதை விற்பனை செய்ய வேண்டும், அவனுக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தி. அன்புக்குரியவர்களே, உலக மனிதனுக்கு அப்படி இருக்குமானால், ஆண்டவர் அறிந்த ஆரம்பத்தில் சொன்னேனே, ரட்சிப்பு விலையேற பெற்ற ஒன்று. எபிரேயர் சொல்வது போல மகா பெரிதான ரட்சிப்பு. இதை குறித்து கவலையற்றவர்களாய், அக்கறையற்றவர்களாய் ஏதோ ஆலயத்திற்கு போகிறோம். அந்த நோவாவின் பேழையிலே காகம் போகிறதும் வருகிறதுமா இருந்ததே, அந்த காக